ஓம் நம சிவாய. ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்கள் பூரண மதுவிலக்குன்னு சொல்ல வந்திருக்கீங்களா, இல்லை அரசு மதுபான கடைகள் நடத்தக்கூடாது, விநியோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிறத நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மது கடைகளெல்லாம் மூடிட்டீங்க. ஸோ கோயில் பக்கத்தில், முக்கியமான ஸ்கூலு, முக்கியமான பொது இடங்கள் இருக்கிற இடத்துலலாம் மூடிட்டீங்க. வரவேற்கத்தக்கது அது இல்லைங்கள. எல்லாருமே ஆட்சியில் வரும்போது தடவை இதை பண்ணுறது வழக்கம்தான். ஸ்டாலின்லேருந்து எடப்பாடி அவர்கள்லேருந்து எல்லாருமே ஒரு 500 கடை 400 கடை மூடியிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் பாராட்டணும். இதை நீங்கள் தனியார் மையப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தி ஆகணும். அரசு விற்கக்கூடாதுங்கிறது மாதிரி தனியார்லேயும் விற்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக இருக்கணும். புதிய முதலமைச்சர் அவர்கள்ட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள், நீங்கள் சர்க்கார் படத்தில் அந்த டிவி அப்புறம் அதாவது மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் தூக்கி கொண்டு இதில் போடுவீங்க நெருப்பில். அதே மாதிரி இப்போ பைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் கொண்டு நெருப்பில் போடணுமா இல்லை போடக்கூடாதா? நீங்கள் இலவசத்தை அதில் எதிர்த்தீங்க, இப்போ இலவசம் நீங்களே தரேன்னு அறிவிச்சிருக்கீங்க. மக்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். அதனால் புதிய முதலமைச்சர் அவர்களை வேண்டுகோள் விடுத்துக்கிறோம்.